ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வனஜா அறிமுகம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாசிப்பருப்பை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி ஒன்று பண்ணலாம். அது வேறு ஒன்றும் இல்லைங்க, அசோகா அல்வா தான். அது வந்து சிம்பிளாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வேணுங்கிறது ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. இதே டம்ளரில் 2 டம்ளர் வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம், நமக்கு தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி பவுட்ரு, இது கேசரி பவுடர். அடுத்து நெய், அடுத்து முந்திரி பருப்பு வந்து நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து 100 கிராம் தான் பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை வச்சு இப்போ நம்ம செய்யலாம், வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பாசிப்பருப்பை வந்து அதில் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ 1 டம்ளர் பாசிப்பருப்பை வந்து அப்படியே அதில் போட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்த பாசிப்பருப்பை ஒரு பவுலில் கொட்டிட்டு அதை வந்து நல்லா நம்ம தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். 2-3 தடவை நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த டஸ்ட் எல்லாமே போகும். பாருங்கள், அது மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து 2 தடவை கழுவிட்டா, அடுத்து நம்ம குக்கரில் வந்து அதை பருப்பை எடுத்து போட்டு வேக வச்சுருக்கலாம். ஒரு 4 விசில் விடணும். இதுக்கு வந்து நம்ம 1 டம்ளர் பருப்புக்கு வந்து 3.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம். இதில் லைட்டாக ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கோம். இப்போ 4 விசில் வந்தோடனே குக்கரை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஏற்கனவே 3 விசில் வந்துருச்சு. இன்னும் 1 விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வெயிட் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு பாருங்கள், நல்லா வெந்து மலர்ந்து போயிருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கரண்டி வச்சு இந்த பருப்பை வந்து லேசாக 1-2மா கடைஞ்சிக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆனோன்னு 1 ஸ்பூன் நெய் போட்டு ஹீட் பண்ணிவிடுங்க. நெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரே 1 ஸ்பூன் கோதுமை மாவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கோதுமை மாவு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரில் கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து அப்படியே இதில் ஊற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க, கட்டி இல்லாமல். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும்போது அதில் இருக்கிற அந்த தண்ணியெலாம் வந்து சுண்ட ஆரம்பித்து திக்காக வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து கேசரி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை வந்து அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சர்க்கரை சேர்க்கும் போது அது வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகும். அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எல்லா பக்கட்டும் சுற்றி சுற்றி கிளறி விடுங்க. அப்புறம் இடையில 1 ஸ்பூன் நெய்யும் வந்து ரீஃபைண்ட் ஆயிலும் அதில் வந்து விடணும். விட்டு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். எடை விடாமல் இப்படியே கிளறிட்டே இருந்தோம்னா இடையில 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க. இது எவ்வளோக்குள்ள நம்ம ஆயில் நெய் ஊற்றுறதுக்கு குடிச்சிக்கிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து வெளியில் லீக் ஆகும் எண்ணெயெல்லாம். இப்போ ரீஃபைண்ட் ஆயில் கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து எல்லாம் வெந்து கரெக்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம சர்க்கரையும் ஏலக்காவும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கத இதில் கலந்து நல்லா கலக்கி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க, ஈவனாக எல்லா பக்கட்டும் படுற மாதிரி. இதுக்கப்புறமாட்டிக்கு நம்ம 1 ஸ்பூன் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நெய் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இதில் அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கு. இப்போ பாருங்கள், ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஒட்டவே ஒட்டாது. நல்லா உங்களுக்கு அப்படியே எடுத்தோடனே அப்படியே அழகாக விழுவும். கொஞ்சம் ஆறுனோடனே பாருங்கள், எடுத்து போடுறேன், விழுகுது பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.